ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நான் ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல் வந்து ஃபுல்லாக ஓரளவு கவர் பண்ணிட்டோம். இப்போ சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல் வந்து சாலிட் யூனிட் டோசேஜ் ஃபார்ம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கேப்சூல்னாவே சாலிட் யூனிட் டோசேஜ் ஃபார்ம் தான், ஓகேவா? இப்போது இந்த சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல் வந்து என்னென்ன லிக்விடு எப்பவுமே உங்களுக்கே தெரியல, அதை மாத்திரையே அந்த கேப்சூலே அழுத்தி பார்த்தா கொலான்னு தான் இருக்கும். ரீசன் என்னன்னா, ஹார்ட் ஜெலட்டின் வந்து பவுட்ரு போட்டு பேக் பண்ணுவாங்க கேப்சூலில். சாஃப்ட் ஜெலட்டினில் வந்து லிக்விடு, செமி சாலிடு, பேஸ்ட்டு இது மாதிரியான ட்ரக்ஸை வந்து போட்டு ஃபில் பண்ணி அதை வந்து பேக் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்கள். வந்து இப்போது பிளேட் ப்ராசஸில் வந்து சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல் என்ன பார்த்தோம், ஒரு 2 கேப்பையும் பாடியும் தனித்தனியாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மிஷினில் வச்சு போடுறாங்க. இப்போ அந்த பவுட்ரை வந்து ஃபில் பண்ணுறாங்க, என்க்ளோஸ்டு பண்ணுறாங்க. ஆனால் வந்து சாஃப்ட் ஜெலட்டினில் மட்டும் அந்த கேப்சூல் தயாரிக்கிறப்பே வந்து அந்த கூட வந்து லிக்விட் இன்க்ரீடியண்ட்டை வந்து மெடிக்கமெண்ட்டை போட்டே தயாரிச்சிடறாங்க. ஏன்னா லிக்விடு தனியாக ஊற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து அது மாதிரி பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பிளேட் ப்ராசஸில் வந்து ஒன்றும் இருக்காது. இது வந்து அவ்வளோ நீங்கள் எழுதலாம் கூட பரவாயில்ல. ஆனால் ரொட்டேட்டரி டை ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அது செம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு காமனாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல் மிஷின் அது தயாரிக்கிறதுக்காக, ஓகேவா? இப்போ வந்து சரி, பிளேட் ப்ராசஸும் நான் சொல்லிடுறேன். முதல்ல ஜிலேட்டின் ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? ஜிலேட்டின் கேப்சூலுக்காக ஒரு ஷீட் மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஷீட் என்ன பண்ணோன்னா, இந்த பிளேட் ப்ராசஸ்னால் டை பிளேட்டை வச்சு பண்ணுறதுனால தான் பிளேட் ப்ராசஸ் சொன்னோம். அந்த டை பிளேட்டு மேலே வந்து இந்த ஜிலேட்டின் ஷீட்டை வந்து போட்டுடணும், ஓகேவா? இந்த டை பிளேட்டில் வந்து பாக்கெட் ஒன்று இருக்கும், டை பாக்கெட்டாக அங்கங்கே இருக்கும். அது வந்து எந்த சைஸில் இருக்குன்னா, ஒரு கேப்சூல் எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் வந்து அந்த பேக்கெட் வந்து நிறைய பேக்கெட் இருக்குமா, அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஜெலட்டின் ஷீட்டை வந்து போடுறாங்க. ஜெலட்டின் ஷீட் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பேக்கெட்டில் போயிட்டு வேக்யூம் வந்து அப்ளை பண்ணுறாங்க. வேக்யூம்னாலே என்னது, ஏர் ப்ரெஷரை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த மேலே ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஜெலட்டின் ஷீட் வந்து அப்படியே அந்த பேக்கெட்டில் போயிட்டு உள்ளே அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடுது. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, லிக்விடை வந்து இது பண்ணிடுறாங்க, ஓகேவா? இப்போ அந்த பேக்கெட்டில் வந்து ஜெலட்டின் வந்து உள்ளே கவர் ஆகிடுச்சு. அந்த பேக்கெட்டுக்கு மேலே இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த மெடிசன்ட்டை வந்து அது உள்ளே ஃபில் பண்ண போகிறாங்களோ அந்த லிக்விடை எடுத்து பேஸ்ட் எடுத்து அது உள்ளே வந்து பேக்கெட்டில் வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே திரும்ப ஒரு ஜெலட்டின் ஷீட்டை வந்து எடுத்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாண்ட்விச் அப்படின்றது வந்து அதோட டை ப்ரெஸ்ஸு, ஓகேவா? அதில் வச்சு என்ன பண்ணாங்க, கேப்சூல்ஸ் எல்லாம் வந்து கட் அவுட் பண்ணிடுறாங்க. குட்டியாக கேப்சூல்ஸாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே திரும்ப எல்லாம் கேப்சூல்ஸாக வந்து ஆயிடுது. ஏன்னா மேலே முதல்ல ஜெலட்டின் லேயர் போட்டுரும், அது மேலே லிக்விடு, திரும்ப ஒரு ஜெலட்டின் லேயரை போட்டு கவர் பண்ணி கேப்சூல்ஸ் வந்து தயாரிக்கணும். இது வந்து பிளேட் ப்ராசஸ். இது வந்து ஓகே. மெயினான ப்ராசஸ்னால் ரொட்டேட்டரி ட்ரை ப்ராசஸ். இதுதான் வந்து செம்ம இம்பார்ட்டன்ட். இது நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன், உங்களுக்கு சூப்பராக புரியும், ஓகேவா? இந்த டைராம் வந்து பார்த்துங்க, இது வந்து ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த பார்ட்டை மட்டும் வீடியோ போடுறேன், ஏன்னா அந்த பார்ட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பார்ட்டை வந்து நான் இதை வந்து வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இது படிச்சுன்னா ஒன்றுமே இருக்கா, ஈஸி தான். இப்போ என்ன சொல்கிறாங்க இதில், கேப்சூல்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் இமீடியட்லி வித் த லிக்விட் மெடிக்கமெண்ட். இந்த லிக்விட் மெடிக்கமெண்ட்டை வந்து கேப்சூல்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஹேவிங் எ டியூப் வாப்பரு 2 ரொட்டேட்டிங் டைஸ் இருக்கிற ஒரு மிஷினில் வந்து என்ன பண்ணுறாங்க, லிக்விட் மிக்சரை வந்து மேலே வாப்பரில் வந்து வச்சிடுறாங்க, ஓகேவா? அந்த வாப்பர் அண்ட் லிக்விட் மெடிக்கமெண்ட்ஸ் இன் அதர். இப்போது இதை வந்து என்ன ஆகுதுன்னா, 2 ரொட்டேட்டிங் டைஸ் ரொட்டேட்டிங் த ஆப்போசிட் டைரெக்ஷன், இதை தான் வந்து சொல்கிறாங்க ரொட்டேட்டிங் டைஸ் வந்து சுற்றுது அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு இப்படி படித்தா ஒரு ஐடியாவே வராது. அதனால் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து படிக்கலாம். இதுதான் வந்து நான் அந்த சொன்ன வீடியோ, ஓகேவா? இப்போ வந்து இந்த ஜெலட்டின் ரிப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஜெலட்டின் ரிப்பனில் வந்து 2 சைடும் வந்து ரிப்பன் வந்து வருது. இந்த ரொட்டேட்டரி ட்ரை வந்து ஆப்போசிட் சைடில் சுற்றுது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலரில் வந்து கீழே விழுதே, அதுதான் வந்து கேப்சூல், சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூலு. இந்த ரிப்பன்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது இந்த 2 சைட்லேயும், ஓகேவா? ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் அந்த ப்ளூ கலர் லேயர் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இந்த மேலே வந்து லிக்விட் ஃபில்லிங், ஒரு நிமிஷம், மேலே வந்து லிக்விட் ஃபில்லிங் இருக்குது இல்லையா, அந்த க்ரீன் கலர் லிக்விட் டு பி ஃபில்லுன்னு, அதில் வந்து லிக்விட் ஊற்றிட்டே இருக்குது. இந்த ரொட்டேட்டிங் ட்ரை வந்து கட் பண்ணி வந்து அந்த கேப்சூல்ஸை வந்து இதில் ஃபில் பண்ணிகிட்டே இருக்குது. வேஸ்ட்டு ஜெலட்டின்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஜெலட்டின் வேஸ்ட்டில் வந்து வந்துடும், திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இது மாதிரி தான் வந்து இந்த மிஷினில் வந்து இது பண்ணுறாங்க. சரி, ஓகே. இந்த ரிப்பன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெலட்டின் ரிப்பன்னு அதுக்கு வந்து தனியாக வந்து ஹோப்பர் வந்து சைடில் இருக்குது. ஓகேவா, அது வழியாக வந்து ஜெலட்டின் ரிப்பன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வீடியோ வேறு முடிஞ்சு போயிடுது, ஒரு நிமிஷம் திரும்ப போடுறேன். ஓகே, இவ்வளோ தான். இது வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓ இப்படி தான் இப்போ சாஃப்ட் ஜெலட்டின் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டெஃபினிஷன் பார்க்கலாம். இப்போது அந்த ஜெலட்டின் எப்படி கேப்சூல் தயாரிக்கிறாங்க பார்த்துருக்கலாம். அந்த மிஷின் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. ஓகேவா, அதில் வந்து கேப்சூல்ஸ் வந்து ஒரு தட்டில் விழுற மாதிரி அவங்க காட்டியிருப்பாங்க. ஆனால் அது வந்து கன்வேயர் பெல்ட்டு தான் விழும். கன்வேயர் பெல்ட்டில் விழுந்து அந்த ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். பொருள் தயாரிக்கிற பொருள் வேறு இடம் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், ஒரு மூவ் ஆகிற மாதிரி. அந்த பெல்ட்டு தான் வந்துட்டு பேக்கேஜிங்க்கு போயிடும். இந்த ரிப்பன் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, இதே மாதிரி தான். ஒரு ஜெலட்டின் டேங்க் இருக்குது. அந்த டேங்க்லேருந்து வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கூலிங் ட்ரம்மில் வந்து உழுந்து, அந்த கூலிங் ட்ரம்லேருந்து லூப்ரிகேஷன் ரோலாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு, அந்த ரோல்லேருந்து ஒரு ரிப்பன் மாதிரி வந்து அந்த ரொட்டேட்டரி டைஸ்க்கு வந்து வருது. இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இந்த ஜெலட்டின் டேங்க் மாதிரி இந்த சைட்லேயும் இருக்கும். ஓகேவா, 2 சைட்லேருந்தும் இதே மாதிரி வந்து தான் பேக் பண்ணுவாங்க. இந்த மேலே ஒரு டேங்க் மாதிரி பெருசாக இருக்க அதுதான் வந்து நம்ம எந்த லிக்விடை வந்து உள்ளே ஃபில் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்டை வந்து அதில் போட்டிருப்பாங்க. அது வந்து இந்த நடுவில் வந்து அந்த மிஷின் வீடியோவில் பார்த்து இல்லையா ஊந்துகிட்டே இருக்கும், அதை வந்து கட் பண்ணி இப்படி தான் வந்து சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே அதே தான் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன மெத்தடே தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நோட்ஸ் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லை நான் டெலகிராம்லேயும் போடுறேன், அதை பொறுத்து படிச்சுங்க. ஏன்னா இது நான் சொன்னேன்னா இன்னும் பெருசாக போயிட்டே இருக்க வீடியோ. உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிட்ருக்கேன், எப்படி இது படிச்சிங்கனாவே உங்களுக்கு புரியும். ஏன்னா டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள், சொல்கிறேன்.